யூடியூப்ல சாதாரண ஒரு ட்ரோல் வீடியோல ஆரம்பிச்சு இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஜெயில் வரைக்கும்லாம் போகுது அப்படின்னால் அது சாதாரண ட்ரோல் வீடியோ இல்லை அப்படின்றத மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எதுக்காக ஒருத்தங்களை ட்ரோல் பண்றோம்? இன்னொருத்தங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கா? இல்ல அவன் பண்ற தப்பை அவனை ஹர்ட் பண்ணி குத்தி காட்டுறதுக்கா? எதுக்காக எனக்கு புரியல. பட் சம்ஹவ் ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் இன்டர்நெட் கம்யூனிட்டிக்குள்ள ஒரு கெத்து அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. எவன் ஒருத்தனை ட்ரோல் பண்றானோ அவன் தான் ஆடியன்ஸ் மத்தியில கெத்து அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நம்ம யாரை ட்ரோல் பண்றோமோ அவங்களோட மென்டல் ஸ்டேட் என்ன, அவங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்றத பத்தி யாருமே யோசிக்க போறது கிடையாது. இன்னைக்கு பிரியாணி மேன் அவரோட லைவ் வீடியோல தூக்கு மாட்டிக்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அவர் எதுக்கு தூக்கு மாட்டிக்க போனாரு? ஏ2டி பிரியாணி மேனை ட்ரோல் பண்ணிட்டாரு, இர்ஃபான் பிரியாணி மேனை ட்ரோல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கு மாட்டிக்க போறாரு. எதுக்காக பிரியாணி மேன் தூக்கு மாட்டிக்கணும்? அவரே ஒரு ட்ரோல் வீடியோ மேக்கர் தானே. இன்னைக்கு பிரியாணி மேன் சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற வீடியோஸ் எல்லாமே ட்ரோல் வீடியோஸ் தான். ஸோ ட்ரோல் வீடியோ மேக் பண்றவராலே அந்த ட்ரோலை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இங்க இருக்கிற பிரச்சனையே இதுதான்.